காலை வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் பிறந்த நாளான ஏப்ரல் 14ஆம் நாள் சமத்துவ நாளையொட்டி தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் நடைபெறவுள்ள சமத்துவ நாள் விழாவில் மொத்தம் ரூபாய் 332 கோடியே 60 லட்சம் மதிப்பில் 49,542 பயனாளிகள் பயன்பெறும் வகையில் நலத்திட்ட உதவிகளை வழங்கிடவும் MC ராஜா கல்லூரி புதிய விடுதி கட்டிடம் உள்ளிட்ட பல்வேறு கட்டடங்களை திறந்து வைக்கிறார். காங்கிரஸ் கட்சியின் கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு தொகுதியில் தொடர்ந்து 3வது முறையாக MLA-வாக தேர்வான விஜயதாலினி தனது MLA பதவியை ராஜினாமா செய்துவிட்டு பாஜகவில் இணைந்தார். தற்போது வரை அவருக்கு கட்சியில் பதவி வழங்கப்படாத நிலையில் விஜயதாலினி அதிருப்தி அடைந்துள்ளார். இந்திய அளவில் வீட்டு உபயோக ஜவுளி உற்பத்தியில் கரூர் முக்கிய இடத்தில் உள்ளது. ஆண்டுக்கு 9,000 கோடி வீட்டுக்கு உபயோக ஜவுளி பொருட்கள் உற்பத்தி செய்யப்படுகிறது. இதில் 6,000 கோடி அளவிற்கு அமெரிக்கா, ஐரோப்பியா உள்ளிட்ட நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. அமெரிக்காவிற்கு மட்டுமே சுமார் 3,000 கோடி மதிப்பிலான ஜவுளி பொருட்கள் கரூரிலிருந்து ஏற்றுமதி ஆகின்றன. இந்நிலையில் இறக்குமதி பொருட்களுக்கான வரியை கூடுதலாக 26% உயர்த்தி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இதனால் கரூரில் ஏற்றுமதி பாதித்து தொழிலாளர்கள் வேலை இழக்கும் அபாயம் ஏற்படும் என்று கரூர் ஜவுளி ஏற்றுமதியாளர் சங்க தலைவர் K. பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பாஜகவின் தமிழ்நாடு மாநில தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ள நயினார் நாகேந்திரன் பாஜகவின் கோபுரத்தில் கலசம் வைத்த அண்ணாமலை என்று முன்னாள் தலைவருக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட நானே தொடர்ந்து செயல்படுவேன் என்று அன்புமணி ராமதாஸ் அறிவித்துள்ளார். தமிழக பாஜக மாநில தலைவராக நயினார் நாகேந்திரன் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். அதன் பின்னர் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவர் பேசிய போது, என் மீது நம்பிக்கை வைத்து மாநில தலைவர் பதவிக்கு தேர்ந்தெடுத்த தலைமைக்கு நன்றி என்றும் 2026இல் ஆட்சி மாற்றம் நடப்பது உறுதி என்றும் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். பாஜக பூச்சாண்டி காட்டியே 4 ஆண்டுகளாக தமிழகத்தை வஞ்சித்த முதல்வர் ஸ்டாலின் இன்னும் எத்தனை நாட்கள் தமிழக மக்களை ஏமாற்ற முடியும் என அதிமுக பொதுச் செயலாளர் EPS கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் கடந்த 10ஆம் தேதி ஸ்ரீதர் என்பவர் ராமேஸ்வரம் செல்வதற்காக எக்ஸ்பிரஸ் ரயில் ஒன்றின் 1ஆம் வகுப்பு குளிர்சாதன பெட்டியில் அமர்ந்திருந்தார். அப்போது அங்கு வந்த வாலிபர் ஒருவர், நான் ஆன்லைனில் உணவு ஆர்டர் செய்துள்ளேன், ஆனால் அதற்கான பணம் என்னிடம் இல்லை, நீங்கள் ஜிபே மூலம் பணம் கொடுத்தால் நான் திருப்பி கொடுத்து விடேன் என கூறியுள்ளார். இதனை நம்பிய ஸ்ரீதர் ஆன்லைன் மூலம் அந்த நபருக்கு ரூபாய் 1000 அனுப்பியுள்ளார். பணம் கிடைத்த சிறிது நேரத்தில் அந்த வாலிபர் தண்டவாளத்தில் குதித்து மற்றொரு நடைமேடையில் ஏறி தப்பி ஓடிவிட்டார். இதனால் செய்வதறியாது திகைத்து நின்ற ஸ்ரீதர் எழும்பூர் ரயில்வே போலீஸ் நிலையத்திற்கு சென்று நடந்ததை கூறி புகார் அளித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள சுந்தரபாண்டியத்தில் அதிமுக பூத் கமிட்டி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக அதிமுக முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி கலந்து கொண்டு உரையாற்றிய போது, பாஜக கூட்டணி விழிப்பிதுங்கி பதறும் திமுக, ஆனந்தத்தில் அதிமுக என்று ராஜேந்திர பாலாஜி குதூகல பேச்சு பேசியுள்ளார். தமிழக மக்களின் உரிமைக்காக எனது குரல் என்றும் ஒலிக்கும் என்று பாஜகவின் முன்னாள் தலைவர் K. அண்ணாமலை தெரிவித்துள்ளார். தமிழக பாஜக தலைவராக நயினார் நாகேந்திரன் இன்று பொறுப்பேற்றுள்ளார். சென்னை வானகரத்தில் உள்ள ஸ்ரீவாரு மண்டபத்தில் நடைபெற்ற பிரம்மாண்ட நிகழ்ச்சியில் நயினார் நாகேந்திரன் பாஜக மாநில தலைவராக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டார். மேலும் மாநில தலைவருக்கான சான்றிதழையும் அவர் பெற்றுக்கொண்டார். சிதம்பரத்தில் ரயில் நிலைய முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட முயன்ற மனிதநேய மக்கள் கட்சியினரை போலீசார் தடுத்து நிறுத்தி 44 பேரை கைது செய்துள்ளனர். விருதுநகரில் ராட்டினத்திலிருந்து தூக்கி வீசப்பட்ட பெண்ணின் வீடியோ வைரலானது. திருச்சி வயலூர் முருகன் கோயிலில் பக்தரை ஆபாசமாக பேசிய DSP வீடியோ வெளியாகி சர்ச்சையானது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் நகர்ப்பகுதி முழுவதும் சினிமா பட பாணியில் கோட்டை சூரங்குடி கிராமத்தை காணவில்லை என விளம்பரப்படுத்தி போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருந்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட தொண்டர்கள் அனைவரும் ஒன்றாக பாடுபட வேண்டுமென தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இதனைத் தொடர்ந்து அண்ணாமலை புயல் நான் தென்றல் என்று நயினார் நாகேந்திரன் பேசியதற்கு EPS வாழ்த்து தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டத்தில் திருமங்கலம் வடக்கம்பட்டியில் பட்டியலின வகுப்பினர் வசிக்கும் பகுதியை வடக்கம்பட்டி காலனி என்றும் மற்ற 2 பகுதிகளை தங்களாச்சேரி ஸ்வீப்பர் காலனி என்றும் அழைக்கின்றனர். சில இடங்களில் மேலத்தெரு கீழத்தெரு என பிரித்து காட்டுகின்றனர். ஊர் பெயரை வைத்தே சாதிய பாகுபாடு என்று கிராம மக்கள் வேதனையோடு கோரிக்கை வைத்துள்ளனர். கடந்த 3.5 மாதங்களாக காலனி அணியாமல் இருந்து வந்த அண்ணாமலை பாஜக மாநில தலைவராக தேர்வு செய்யப்பட்ட நயினார் நாகேந்திரனின் கோரிக்கையை ஏற்று காலனியை அணிந்து கொண்டார். பாராளுமன்றத்தில் அதிமுக 13 வாக்குகள் அளித்த காரணத்தால் முஸ்லிம் மற்றும் இலங்கை அகதி மக்களுக்கு துரோகம் செய்தது அதிமுக தான் என்று திருச்சி சிவா குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாடு பாஜக தலைவராக நயினார் நாகேந்திரன் பொறுப்பேற்ற கூட்டத்திற்கு கலந்து கொள்ள வந்த நடிகையும் பாஜக நிர்வாகியுமான நமிதா, அதிமுக பாஜக கூட்டணி சூப்பர் ஹிட் கூட்டணியாக போகுது என்று தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரியில் கண்ணாடி கூண்டு பாலம் ஆய்வுப் பணி மற்றும் பராமரிப்பு பணி வரும் 15ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இதனால் 5 நாட்களுக்கு கண்ணாடி பாலத்திற்கு பொதுமக்கள் செல்ல அனுமதிக்கப்பட மாட்டார்கள். எனவே கன்னியாகுமரிக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகள் இதை கருத்தில் கொண்டு தங்களுடைய பயண திட்டத்தை மேற்கொள்ளுமாறு மாவட்ட கலெக்டர் தெரிவித்துள்ளார்.
சிலிண்டர் விலை உயர்வை கண்டித்து திருச்சியில் மாதர் சங்கத்தினர் ஒப்பாரி வைத்து போராட்டம் நடத்தினர். திருச்சி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற வயலூர் முருகன் கோயிலில் பங்குனி உத்திர பெருவிழாவை முன்னிட்டு பக்தர்கள் தங்களின் வேண்டுதலை நிறைவேற்ற பால்குடம் காவடி எடுத்து வந்து முருகனை தரிசனம் செய்தனர். இந்நிலையில் ஒழுக்கமாவாடா, அவனை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுங்க என்று பக்தரை டிஎஸ்பி மோசமாக திட்டியதாக தகவல் வந்தது. திருப்பூரில் செய்தியாளர்களை சந்தித்த போது தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் சாமிநாதன், தமிழகத்தில் உள்ள வணிக நிறுவனங்கள், ஹோட்டல்கள், கடைகளில் பெயர் பலகை வைக்கும்போது தமிழில் வைக்க வேண்டும் எனவும், தமிழில் பெயர் பலகை வைக்காத நிறுவனங்களுக்கு மே மாதம் முதல் ரூபாய் 2000 அபராதம் விதித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். 2024ஆம் ஆண்டிற்கான கலைஞர் எழுதுகோள் விருதுக்கான தகுதி வாய்ந்த மூத்த பத்திரிகையாளர்களிடமிருந்து ஏப்ரல் 30க்குள் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றது என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. தேர்தல் நேரங்களில் மட்டும் கச்சத்தீவு பற்றி பேசுகிறார்கள் என்று காளியம்மாள் குற்றம் சாட்டியுள்ளார். திருச்சி விமான நிலையத்தினுள் பயணிகளை இறக்கிவிட ஆட்டோக்களுக்கு அனுமதி, இன்னும் 3 வாரத்தில் எக்ஸ்பிரஸ் கொரியர் சேவையும் தொடங்கப்படும் எனவும் அறிவிப்பு. பத்திரிகையாளர்கள் சந்திப்பின் போது மைக் வைக்கும் மேசை ஏற்பாடு என மக்களுக்கான எனது எல்லா கோரிக்கைகளையும் நிறைவேற்றி தரும் அதிகாரிகளுக்கு நன்றி என மதிமுக முதன்மை செயலாளரும் திருச்சி எம்பியுமான துரை வைகோ தெரிவித்துள்ளார். பிரபலங்களை பற்றிய போலி செய்திகளை பயன்படுத்தி மோசடி முதலீட்டு வலைத்தளங்களை ஊக்குவிக்கும் சமூக ஊடக பதிவுகள் குறித்த எச்சரிக்கையாக இருக்கும்படி பொதுமக்களுக்கு தமிழக சைபர் கிரைம் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். நாடு முழுவதும் UPI பண பரிவர்த்தனை சேவை பாதிக்கப்பட்டுள்ளதால் பயனர்கள் அவதியடைந்தனர். அதிமுக பாஜக கூட்டணி குறித்து தூக்கத்தை தொலைச்சிட்டாங்க என்று முதல்வர் ஸ்டாலின் விமர்சனத்திற்கு EPS பதிலடி கொடுத்துள்ளார். பாஜக கொடுத்த நெருக்கடியின் விளைவாக அரை மனதோடு அமைக்கப்பட்ட கூட்டணி என திருமாவளவன் தெரிவித்துள்ளார். தேர்தலுக்கு இன்னும் 1 வருடம் உள்ளது. நாங்கள் இந்த முறை மிகவும் யோசித்து நிதானமாகத்தான் முடிவெடுப்போம் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா தெரிவித்துள்ளார். மேலும் பாஜக கூட்டணிக்கு செல்வது குறித்து அதிமுக தரப்பிலிருந்து பாஜக கூட்டணி கட்ட ஆலோசிக்கப்பட்டதா என்ற கேள்விக்கு எங்களிடம் யாரும் ஆலோசிக்கவில்லை, நாங்களும் யாருடனும் பேசவில்லை என்றார். மேலும் அதிமுக பாஜக கூட்டணி குறித்து கருத்து கூற விரும்பவில்லை, அடுத்த 6 மாதங்களுக்கு எங்களது வளர்ச்சி பற்றி மட்டுமே யோசிப்போம் என தெரிவித்துள்ளார். ஒன்றிய பாஜக அரசின் கைப்பாவையாக அமலாக்கத்துறை செயல்படுகிறது. வங்கிக் கடனை வட்டியுடன் திருப்பி கட்டிய நிலையில் அமலாக்கத்துறை வழக்கு சட்டவிரோதமானது என திமுக சட்டத்துறை செயலாளர் மூத்த வழக்கறிஞர் NR இளங்கோ MP அறிக்கை வெளியிட்டுள்ளார். குடும்ப அரசியல் திமுக அரசை பாஜக அதிமுக கூட்டணி வேரோடு பிடுங்கும் என்று மத்திய அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். நீங்கள் ஓட்டிய திரைப்படலில் முடியும் நேரம் வந்துவிட்டது என்று முதல்வர் ஸ்டாலினுக்கு EPS பதிலடி தந்துள்ளார். அதிமுக பாஜக கூட்டணியை கண்டு பீதியின் உச்சத்தில் MK ஸ்டாலின் இருப்பதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். வெள்ளியங்கிரி மலையில் பக்தர் ஒருவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டதில் அவர் உயிரிழந்தார். ஏப்ரல் 15 தொடங்கும் மீன்பிடி தடைக்காலம் என்பதால் வேலை தேடி மீனவர்கள் வெளிமாநிலம் செல்லுகின்றனர். பாஜக திமுக மறைமுக கூட்டு என்பதை வெட்ட வெளிச்சமாக்கியுள்ளது. 2026 தேர்தல் களமானது தமிழக வெற்றி கழகத்துக்கும் திமுகவுக்கும் இடையேதான். மக்களுக்கு எதிரான, மக்களாட்சிக்கு எதிரான தீய சக்திகளை எதிர்த்து நின்று களமாடி வெல்லப்போவது தமிழக வெற்றி கழகம் மட்டுமே என அக்கட்சியின் தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். திமுக மறைமுக கூட்டணி, அதிமுக நிர்பந்த கூட்டணி, அதிமுக பாஜக கூட்டணி குறித்து தமிழக வெற்றி கழக விஜய் தெரிவித்துள்ளார். கூட்டணிக்கு EPS தலைவர் என்றால் மௌனசாமியாக அமர்ந்திருந்தது ஏன் என்று வைகோ கேள்வி எழுப்பியுள்ளார். அமைச்சரின் ஆபாச பேச்சு மூலம் தமிழகத்தில் கலாச்சார படுகொலைகள் அரங்கேறி வருகின்றன என்று ஆளுநர் RN ரவி கூறியுள்ளார். அபிஷேக் சர்மாவின் அசத்தல் ஆட்டம் 2 விக்கெட் இழப்பிலேயே பஞ்சாப் அணியை ஹைதராபாத் வீழ்த்தியது. பஞ்சாப் அணியை வீழ்த்தி ஹைதராபாத் அபார வெற்றி பெற்றது. ருத்ர தாண்டவமாடிய அபிஷேக் சர்மா கடின இலக்கை அசால்ட்டாக ஹைதராபாத் வென்றது. சென்னை அணி வீரர்கள் நம்பிக்கையின்றி விளையாடுவதால் வெற்றி பெற முடியவில்லை என மைக்கேல் கிளார்க் தெரிவித்துள்ளார். பாய்ந்து ஃபீல்டிங் செய்த இஷான் கிஷன் தடுத்த பந்தை தேடிய சம்பவம் வீடியோ வைரலானது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை 1 சவரன் 70,160 ரூபாய்க்கும் 1 கிராம் 8,770 ரூபாய்க்கும் விற்பனையாக உள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும், நீலகிரி, கோயம்புத்தூர், திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதம்பம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.